ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என டீட்டெயில்டாக விரிவான அனலைஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி மற்ற ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களோ அல்லது உங்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிய உளம் கொண்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியுங்க. சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக, மனசார யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் மாலை 4:04 பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு நகர்கிறாருங்க. மேலும் 5ஆம் இடத்தில் சனி புதன் சேர்க்கையும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் உயரக்கூடிய வகையில் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைப்பிருதுங்க. எனவே வருமானங்கள் உயர்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட காலமாக அனுபவித்து வந்திருந்த டென்ஷன்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதுக்கு இது சரியான நேரங்க. இன்றைய தினம் முதலீடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீண்ட கால அடிப்படையில் லாபம் தரக்கூடிய முதலீடுகளில் இன்றைய தினம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க சில விட்டு கொடுத்து செல்வது மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே. கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. சொந்த பந்தங்கிட்ட விட்டு கொடுத்து போறது மூலமாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அதை நிறைவேற்றி வைத்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் புதிய விதமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால திருப்தியான மனநிலை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. பெரியவர்களின் ஆலோசனைகள் நீங்கள் கேட்டு பெற்று செயல்படுங்கள். உங்கள் மனதில் புதிய புதிய மாற்றங்கள் நல்ல வகையில் உருவாகக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களோட திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் கூட இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்தில் பண வரவுகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சந்தோஷமாக இன்றைய தினம் அலுவலக பணிகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நண்பர்களே. வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு கொஞ்சம் தீவிரமான ஈடுபாட்டோடு இன்னைக்கு அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்க முயற்சி பண்ணுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடைய அனுபவங்களை கண்டு அதை கண்டு நீங்கள் நல்ல பாடத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மற்றவர்கள் அனுபவங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களது வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு பாடமாக இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது தன்னம்பிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா மனதுக்கு இனிய உங்களது மனம் கலந்த காதலரிடம் குழப்பமான விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. அலுவலக பணிகளை இன்றைய தினம் சூப்பராக ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறதுனால அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்கள் பாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெண்டிங்கான வேலையெல்லாம் முடிச்சு கண்டிப்பாக நல்ல பேரை வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பாக அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற அனுபவங்கள் மூலமாக நீங்கள் தன்னம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா உங்களுக்கு அது நல்ல பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். வெளிநபர் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே 3ஆம் நபர் ஒருத்தர் சண்டை மூட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஆனால் அதை நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் புதிய விதமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகங்கள் இன்றைய தினம் நிறைய கிடைக்கும். வியாபாரத்தில் வரவுகள் உண்டு. இன்றைய தினம் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி அலுவலக பணிகளை நல்ல பரிசில் பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோட எல்லோருமே இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா
இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது என்னன்னா, நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறது மூலமாக நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்க. இரண்டாவதாக உங்களுடைய நாளை மிக சிறப்பாக பிளான் பண்ணிக்கிட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நமது ராசி பலன்கள் உதவியா இருக்கும். ஸோ நமது பொதுவான ராசி பலன்களை உடனடியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் எங்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கு. இன்றைய தினம் உடன் பிறந்தவர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நல்லா ஒற்றுமையாக செயல்படுவீங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் இன்னைக்கு வெளிப்படுறதுனால அந்த திறமைகள் பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. எனவே உங்களது பெண்டிங்கான வேலைகளை சிறப்பாக முடிக்க சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் காரணமாக நீங்கள் விரைவிலேயே உங்களது காரியங்களை முடித்து பாராட்டுகளை நீங்கள் பெற முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பெருமைமிக்க நாளாக அமைதுங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாகிறதுனால புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள்ன்றது ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ ஒரு புதுவிதமான சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. அது உங்க மனநிலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வகையில் அமையும். உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய உங்களது பெருமைகளை மற்றவர்கள் பேசி அதன் மூலமாக நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்துறதே இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அதன் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோக்கு உங்க தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க நண்பர்கள் யாருமே வந்து கன்னிராசியில் இல்லை நீங்க சொல்லலாம். நீங்க கன்னிராசி இல்லாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு நீங்க ஷேர் பண்ணாலும் அவரவர் ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அனைவருமே உங்க கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை நான் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.